சிவபெருமானின் வழிபாட்டில் வில்வம் என்பது ஒரு மரம் மட்டுமல்ல, அது இறைவனின் சொரூபமாகவே கருதப்படுகிறது. ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்று ஒரு வில்வ இதழை முழுமனதுடன் சமர்ப்பித்தால் அது பல கோடி புண்ணியங்களைத் தரும் என்பது ஐதீகம். ஆன்மீக ரீதியாக வினைகளை அறுக்கும் இந்த வில்வம், அறிவியல் பூர்வமாக நம் உடலின் பிணிகளை அறுக்கும் ஒரு சிவமூலிகை. வில்வத்தின் அமைப்பு மற்றும் அதன் பின்னுள்ள ஆன்மீக ரகசியங்கள் நம்மை வியக்க வைப்பவை. வில்வத்தின் 3 இதழ்கள் இணைந்த அமைப்பு சிவபெருமானின் முக்கண்களையும் அவரது ஆயுதமான திரிசூலத்தையும் குறிக்கிறது. இது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய முச்சக்திகளின் சங்கமம். வில்வத்தின் இடது இதழ் பிரம்மாவையும் வலது இதழ் விஷ்ணுவையும் நடு இதழ் சிவனையும் குறிப்பதாக கருதப்படுகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நீண்ட நேரம் சேமித்து வைக்கும் சக்தி வில்வத்திற்கு உண்டு. அதனால்தான் பூஜை அறையில் வில்வம் வைப்பது தெய்வீக அதிர்வுகளை தக்க வைக்கிறது. வேடன் ஒருவன் அறியாமல் வில்வ இலைகளை கீழே போட்ட கதையின் மூலம் ஒரு சிறு வில்வ அர்ச்சனை கூட 7 ஜென்ம பாவங்களைப் போக்கும் வலிமை கொண்டது என்பதை நாம் அறியலாம். வில்வ மரத்தின் வேரில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வெள்ளிக்கிழமைகளில் வில்வ மரத்திற்கு தூய பாலூற்றி தீபமேற்றி வணங்கி வந்தால் தரித்திரம் நீங்கி வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வில்வம் ஒரு காயகல்ப மூலிகை. இதன் இலை முதல் பட்டை வரை அனைத்தும் மருந்தாக பயன்படுகின்றன. தினமும் 2 முதல் 3 வரை வில்வ இலைகளை மென்று சாப்பிடுவது அல்லது அதன் சாற்றை அருந்துவது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை இயற்கையாக கட்டுப்படுத்தும். வில்வப் பழம் அல்சர் எனப்படும் குடல் புண்களை ஆற்றும் சிறந்த மருந்து. இது மலச்சிக்கலை தீர்ப்பதுடன் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமாவால் அவதிப்படுபவர்களுக்கு வில்வ இலைச்சாறு ஒரு வரப்பிரசாதம். இதயத் துடிப்பை சீராக்கி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த வில்வம் உதவுகிறது. வில்வத்தின் வாசனை மற்றும் அதன் சாறு நரம்புகளை தளர்த்தி மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது. இயற்கையும் இறைவனும் இணைந்து ஒரு அற்புதமான படைப்பு வில்வம். ஒரு வில்வ மரத்தை நட்டு வளர்ப்பது பல கோவில்களைக் கட்டிய புண்ணியத்தை தரும். ஆன்மீக பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒருசேர வழங்கும் இந்த சிவமூலிகையை நம் வாழ்வியல் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வோம்.